அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நானும் தான் 2 கிலோமீட்டர் அப்ப நடந்து போவேன். நாங்களும் வயக்காட்டுல எங்க வீட்ல நான் படிக்கும் பொழுது 2 கிலோமீட்டர் வயல்காட்டு. நாத்து வயலுக்குள்ள ஒத்தடி வரப்புல நான் நடந்து போயிருக்கேன் ஸ்கூலுக்கு. எல்லாருமே அப்ப அப்படிதான் நடந்து போயிருக்காங்க. இல்லன்னு சொல்ல. நான் இப்போ உள்ளது உண்மைய தான் நான் சொன்னேன். பொய் வந்து சொல்லலையே. அதுக்கு அவரு கேட்டிருக்காரு, "ஒரு குடம் தண்ணி தூக்க உனக்கு வக்கு இருக்குமான்னு?" கேட்டிருக்காரு. நான் ஒரு குடம் தண்ணி தூக்காதத நீங்க வந்து பார்த்தீங்களா? நான் கேட்குறேன். ஒரு குடம் தண்ணி தூக்காத நான் வந்து பார்த்தீங்களா? என்னோட சேனல் நான் மம்புட்டி பிடிச்சி வேலை பார்க்குறேன். நான் காட்டுல இருக்கேன். கிராமத்துல இருக்கேன். வேலை பார்க்குறவங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும். "ஒரு குடம் தண்ணி தூக்க முடியுமா? நீலாம் வந்து பேசுற" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த நண்பர். நான் தண்ணி தூக்காதத நீங்க வந்து பார்த்தீங்களா? இனிய மதிய வணக்கம். வணக்கம்ப்பா, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பொய் சொல்றதுக்குலாம் அந்த காலமே இருக்கும் போல. பொய் சொல்லி அப்படி வீடியோஸ் போடுறவங்களுக்கு தான் காலமா இருக்கு. உண்மையா ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, அதுக்கு நம்பதுக்கு ஆள் கிடையாது. வெயில் பயங்கரமா அடிக்குது. முகமே தெரியாது. இருங்க நான் திருப்பி வச்சுக்கிறேன். பொய் பேசுகிறவங்க நம்மளையும் பொய் பேச வச்சுருவாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து. நம்மளையும் இப்படி 4 பேரோட பழகும் பொழுது நம்ம அவங்க சொல்கிற பொய்யை ஏற்றுக்கிட்டே அதுக்கு வந்து மதிப்பு இருக்கும்போது நம்மளும் ஒரு பட்சத்தில் பொய் சொல்லவே ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை வந்து நல்லவங்களா கெட்டவங்களா மாற்றுறது வந்து இந்த உலகங்கிறத வந்து இந்த யூடியூப் சேனல் வச்சதுக்கப்புறம் நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்லி சொல்லி செய்யாத விஷயத்தெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளையும் செய்ய வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க நம்மளை முக்கால்வாசி பேரை. அதில் கரெக்டாக மாறாமல் இருக்கிறது ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. நம்ம நம்மளை மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது. அது உண்மைதான், அது உண்மைதான். ஹாய் நல்லம்மா சகோதரி. நல்லா சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான் சாப்பிட்ணுண்ணா. இப்போ வேலை இப்போ தான் தோட்டத்தில் முடிய போகுது. இப்போ முடிஞ்சு 3 மணி ஆயிரும் இப்படி வீட்டுக்கு போக. 3 2:30 மணி ஆயிரும் எப்படினாலும் அதிகபட்சம். போயிட்டு தான் வந்து போகணும். யாராவது லைக் போடாதவங்க இருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உண்மைதாண்ணா. அவங்கவுங்க என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதைப்படி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும். ஆனால் என்னதான் இருந்தாலும் உண்மையை நம்ம சொல்லும் பொழுது அவங்க நம்பாமல் பொய் சொல்கிறாங்க பாருங்க. அது மனசு வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்குதுப்பா. புல்லு வைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. புல்லு லைக் டன். நான் பெங்களூர் சந்திரன். ஓகே ஓகே தெரியும். அந்த அள்ளி வச்சிட்டோம். இந்த இங்கே உட்காந்து இங்கே நிற்க. மண்ணுக்கு மரம் அழகு, மனிதனுக்கு கல்வி அழகு. ஓகே ஓகே. அதானே நான் இப்போலாம் வருத்தப்படுறேன்ப்பா. ஸ்கூல் படிக்காதது எவ்வளோ வருத்தம்னு இப்போ தான் நான் வருத்தப்படுறேன். நான் 10th வரைக்கும் ஃபுல்லாக கூட போகலை. அந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன். அதுக்கு இப்போ நான் கவலைப்படுறேன். எங்கள் அம்மாலாம் எவ்வளவோ சொன்னாங்க, "நாங்கள் கஷ்டப்பட்டாலும் உன்னையெல்லாம் படிக்க வைக்கணும். நீ போ போ" அப்படின்னாங்க. நான் 2 பாடத்தில் ஃபெயில் ஆனதுனால நான் போகவே இல்லை. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போகலை. அந்த மாதிரி வந்து நான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் வந்து வருத்தப்படுறேன். அதனால் பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். வெயில் என்ன வெயில் அடிக்குது பாருங்க. பயங்கர வெயில், சரியான வெயில். இந்த வெயிலெல்லாம் வேலையை பார்க்க முடியாதுப்பா சாமி. அதான் நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் இருக்குது வேலை. அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் அதோட தான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு கொஞ்சம் வேலை வராது, தோட்ட வேலைகள். அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும். பசங்களை கொண்டு போய் நீங்கள் எந்த ஊர்? நான் திருநெல்வேலி.
லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு நண்பர் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்காங்க. ஹாய் அருண் சென்னை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நேத்து வந்து சொல்ல முடியல. நான் வந்து வேலை வந்துருச்சுன்னு சொல்லி கட் பண்ணி